ஸோ வெல்கம் பேக் காய்ஸ், நான் உங்கள் ஜிடி கேமிங், இது உங்கள் ஜிடி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளே வந்தோடனே புஸ்வானத்தை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும் புஸ்வானம் தரல அப்படின்ட்டு அழுந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு சும்மா அழுவல சும்மா சொன்னேன். ஸோ புஸ்வானத்துக்கு வந்து அந்த டோக்கன் வேணுமா, அந்த டோக்கன் எப்படி கிடைக்கணும், ஒரு கிலோக்கு ஒரு டோக்கன் தருவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஓசியில் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தாலும் பையன் பாவம் ஒன்று கொடுத்துட்டாங்களாட்டுருக்கு. ஸோ 2 டோக்கனுக்கு ஒன்று தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். சரி தெரியல, ஒரு டோக்கன் கொண்டா என்னென்னு. சரி இப்போ 1 கிலோ எடுத்தாச்சு, 2 கிலோ எடுத்தாச்சு. ஸோ 3 நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ நான் 8 கிடச்சிச்சு. நான் வந்துட்டு எடிட்டிங் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. வாயிலேருந்து ரொம்ப ஸ்லோ வருது. ஸோ ஓகே, இப்போ நான் இப்போ டெசர்ட் ஈகரை வச்சு ஒன் டேப் ஒன்று பயங்கரமாக வரும். ஸோ இந்த வாட்சி ஃபோனே வாயில் வருது. சரி வச்சுக்கோ, ஸோ வந்துட்டு 4 கிலோ போயிடுச்சு. ஸோ டெசர்ட் ஈகரில் போன தரம் அடிக்கும் போது வந்துட்டு டிங்கு ஒரு சவுண்ட் வந்து ஏன்னா சைலன்சர் வச்சு அடிச்சு பார்த்தேன். இப்போ வந்து சைலன்சர் இல்லாமல் இப்போ அடித்தேன் டெசர்ட் ஈகரில் ஒன் டேப்பு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு புது கன் வெக்டரை வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி டெஸ்ட்டு ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கன்னுக்கு என்ன பயங்கரமான அட்வான்டேஜ்னால், இது வந்துட்டு சும்மாவே ஹெட்டு தான் உழுவுது. ஸோ ட்ராக் பண்ண எந்த அளவுக்கு ஹெட்டு உழுவுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மாதம் ஹெட்டு உழுவுது. ஹெட்டு உழுவுறதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ஹெட்டு உழுத சாக மாட்டேங்கிறான். துப்புன்னு மட்டும் பிளட்டு மிச்சம் இருந்தது, ஹெச்பி இருந்துருக்கு. ஸோ இவனை வந்துட்டு இப்போ அடிச்சு பார்க்கலாமா, என்ன நடக்குது இங்கே. ஓகே, ஹெட்டு பார்த்தா பயங்கரமாக உழுது. ஆனால் இதுக்கு ரேஞ்சு சுத்தமாக கிடையாது. M187 ரேஞ்சு தான் கிடைக்கும். இதுக்கு 6-7 தான் கிடைக்கும். M187 ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தா சும்மா இழுத்துட்டா ஹெட்ஷாட் பயங்கரமாக வருது. சரி இப்போ உள்ளே வந்தாச்சு. நீங்கள் வந்துட்டு பியானோ புதுசாக உள்ளே விட்ருக்கானுங்க. ஸோ பியானோ என்னென்னா டிங் 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 அப்படின்னு மியூசிக் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பியானோட வாய்ஸ் கேட்டுட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு வெயிட் பண்ணி அடுத்த ஆடி அப்படியே பின்னாடி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பாட்டு கேட்டுப்போம் அந்த பியானோவில். ஸோ ஓகே, இந்த புஸ்வானை வந்துட்டு எல்லா பக்கமும் வச்சிடலாம். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இது தண்ணிக்குள்ளே வைக்கவே முடியாது. ஸோ லேண்ட்மைன் மாதிரி தான் எதுவும் தண்ணிக்குள்ளே இதை வைக்க முடியாது. ஸோ வந்துட்டு நம்ம வண்டியில் வந்துட்டு புஸ்வானை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். வண்டி வெடிக்குதானு. வண்டி சும்மாவே வெடிக்காது. இந்த புஸ்வானை வச்சா மட்டும் வச்சிருமா. ஸோ ஓகே, புஸ்வானை ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ வண்டி என்னடா இது இப்படி முன்னாடி 2 வைக்கலாம் அப்படின்ட்டு மேலே வச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிளானு. மேலே வைக்க முடியல, தண்ணியில் வச்சு பார்த்துட்டேன். தண்ணியில் சுத்தமாக வைக்க முடியல. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு அப்படியே வச்சாச்சு. ஸோ இந்த சைடு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே முன்னாடி 2 வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அமௌண்ட் போடணுமே. அமௌண்ட் எவன்டா அமௌண்ட் போட்டால் உள்ளே போகுது ஏன்னு தெரியலையே. இல்லை அதே தப்பாக வச்சுட்டேன். ஸோ யார் ஒவ்வொன்றா வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரே புஸ்வானத்து மேலே எல்லா புஸ்வானத்தையும் வச்சுட்டேன். அது ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எடிட்டிங்கில் தூக்கிட்டேன். புஷ்ஷுன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, இது புஸ்வானம் அமைஞ்சிரு அப்பாலாம் அமைஞ்சிருச்சு. ஓகே, புஸ்வானத்தை அமைச்சாச்சு. ஸோ நம்ம வந்துட்டு சும்மா அப்படியே பியானோ வந்துட்டு கார் ஏற்றுனா வருமா அப்படின்னா வரவே இல்லை. சும்மா டக்குன்னு சும்மா கார் இங்கே கல் மேலே ஏற்றுனா அப்படி தான் வருது. அப்படியே நம்ம ஓடி பார்த்தா சவுண்டு பக்காவாக வருது. அப்புறம் கன்னில் வேறு சுட்டு பார்த்தேன். கன்னில் சுட்டு பார்த்தோம் அது வந்துட்டு இல்லைடா நீங்கள் ஏறினா தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு அது உட்காந்துருக்கு. ஸோ ஓகே, என்னடா கேட்டை மாற்றிட்டானுங்க. பச்சை கலராக முன்னாடி விட்டுருந்தாங்க, இப்போ என்னமோ உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போனால் ரொனால்டோ தலைவரோட படம் ஓடுது. யாரா இது ஃபஸ்ட் வந்துட்டு ஃபேஸே காட்ட மாட்டாங்க. ஸோ ஃபேஸ் வந்துட்டு ஒரு 2 ஃபுட்பால் கிக் அப்புறமேட்டு தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 போச்சு, 3 போச்சு. சரி, இப்போ தான் என் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ தான் பண்ணுவாங்க. இவெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றானா. ஸோ ஓகே, ரொனால்டோ விளாண்டுருக்கா. கரணா நம்பர் தெரிஞ்சுதுன்னா ஃபோன் பண்ணிடுவேன். நம்பர் தெரிஞ்சுதா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். ஸோ வெளியே போகலாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரே படத்தை பார்க்குறது. ஸோ தலைவரோட படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நைட்ரஜனும் ஜம்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விடும்போது கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பக்காவாக இருக்குது. கிராஃபிக் இது எடிட்டிங்கெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. அப்புறமேட்டு இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ஜம்ப்பு இந்த நைட்ரஜன் கொடுத்து அந்த சைடு தாவிடலாம். இப்போ கெரணக்காரங்க வந்துட்டு ரேம்போட ஹைட்டை குறைச்சி செவுரு வந்துட்டு கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரேம்போட ஹைட்டை கன்ஃபார்மாக குறைச்சிட்டானுங்க. ஏன்னா ரேம்ப் வந்துட்டு இவ்வளோண்டெல்லாம் இல்லை, ரேம்ப் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ ரேம்ப்லேருந்து சும்மா ஒரு ஜம்ப்பு ஸ்ப்ரே கொடுத்தாச்சு. இது நைட்ரஜன் கொடுத்தாலே வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கரணக்காரங்க வந்துட்டு எல்லோரும் வெளியே குச்சி விளாட்றாங்கிற காரணத்தால் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்ம வந்துட்டு அந்த மலை மேலே ஏறி சுற்றி போகலாம். ஸோ ஓகே, பாய் காய்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ கேம் ப்ளே வீடியோ இன்றைக்கி வந்தாலும் வரும், வராமலும் இருக்கும். பாய்.